போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சொல்லுங்க சார். அந்த மூர்த்தி ஃபோன். சரிங்க. ஹலோ, மூர்த்தி சார் பேசணுன்றாரு. ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். கொடு. இந்தாங்க சார். டேய் மூர்த்தி. சார், அந்த திவ்யாவை தூக்கிட்டு வந்து என் காலடியில போடுறேன்னு சொன்னேன். ஏன்டா தூக்கிட்டு வரல? சார், அதுக்குதான் சார் சமயம் வரணும்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டி திவ்யா எப்பவும் பக்கத்துலயே வச்சிருக்கா சார். அதனாலதான் நெருங்க முடியல. அவ கொஞ்சம் அசந்தாலும் நான் அப்படியே தூக்கிட்டு வந்துடுறேன் சார். இத பாரா, இனியா கூட எனக்கு பிரச்சனை இல்ல. திவ்யா இல்லன்னா என் பிரச்சனையை நான் ஈஸியா முடிச்சிருவேன். இங்க பாரு, பணத்தை வாங்கிட்டு என்ன ஏமாத்த நினைச்ச. ஐயோ சார் 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 அந்த அளவுலாம் கோபப்படாதீங்க சார். ஒரே ஒரு நாள் டைம் கொடுங்க சார். நான் நிச்சயமா திவ்யாவை தூக்கிட்டு வந்து உங்க காலடியில போடுறேன் சார். டேய், போதையில உளராம சொன்னதை செய். இல்ல உன் குடும்பம் மொத்தத்தையும் அழிச்சிருவேன். ஜாக்கிரதை. ஐயோ சார் 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 சேர்மேன் பேசுனதுல அடிச்ச போதெல்லாம் இறங்கி போச்சு. எவ்வளோ பெரிய மனுஷன், அவர்கிட்ட இந்த வேலையை முடிச்சுட்டு நல்ல பேர் வாங்கி எதாவது சாதிக்கலான்னு பார்த்தா என்ன ஆனாலும் சரி, இந்த வேலையை நாளைக்கு முடிச்சிடணும். இப்ப குடிக்கலாம். இப்போ இவ்ளோ இன்ச் வந்திருக்கு. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ அளவெல்லாம் எடுத்துட்டு இருக்க. துணி ஏதாவது வச்சு போறியா? போலீஸ் வேலை மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. ஏய், என்ன பொண்ணு இன்ச் டேப்ப வச்சு வயிறு அளந்துட்டு இருக்கானா, அது என்னவா இருக்கும்னு கூட உங்களுக்கு தெரியாது. என்ன புருஷனோ நீங்களாம். என்ன வெயிட் போட்டேன்னு அர்த்தம் இல்ல? நான் வெயிட் போட்டனா? இல்ல, நான் வெயிட் போட்டனா? எனக்கு என்ன தெரியும்? நீ சொன்னாதானே தெரியும். என் வயிறை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுது? பெருசா எனக்கு ஒன்றும் வித்தியாசம் தெரியல. என் கூடவே இருந்து பாத்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த வித்தியாசமும் தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலா எனக்கு இது 5வது மாசம். அதான் என் வயிறு கொஞ்சம் பெருத்திருக்கே, தெரியல? நம்ம ஜூனியர் வளர ஆரம்பிச்சிருச்சு. ஓஹோ, ஆக்சுவலி ஜூனியர் வளர்ந்துருக்காங்களா இல்ல நீ கண்ணா வேணான்னு சாப்பிட்டு தொப்பை போட்டியா? இல்ல இருக்கலாம். இப்போ உங்களை என்ன தொப்பைக்கும் குழந்தை வளர்றதுக்கும் உங்களுக்கு வித்தியாசமே தெரியாதா? நல்லா தொட்டு பாருங்க. இது குழந்தை தான் தொப்பை இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? குழந்தையோட துடிப்பு டைரக்டா கையில ஃபீல் ஆச்சுன்னா அது குழந்தையோட வளர்ச்சி. அப்படி துடிப்பு கையில ஃபீல் ஆகலனா அது தொப்பை. இப்ப நல்லா ஃபீல் பண்ணுங்க. ஏய், ஆமாமா, அந்த இதய துடிப்பெல்லாம் ஃபீல் ஆகுது. ஐயோ சொன்னல்ல. ஏய், கேக்குது அந்த இதய துடிப்பு. ஐயோ நல்லா கேக்குதே. சூப்பர். அப்பாடா, உங்களை நம்ப வைக்கிறது இருக்கே, அதான் ரொம்ப பெரிய கஷ்டம். நீங்களே எத்தனை கேள்வி கேக்குறீங்கன்னா அங்க மாமா யாழ்னியே எத்தனை கேள்வி கேட்பாரு. அதான் யாழ்னி அவ்வளோ பயப்படுறா. நீ யாழ்னின்னு சொன்னதும் ஞாபகம் வருது. இப்போ யாழ்னி கர்ப்பமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா இல்லையா? சோ அவளுக்கும் இதே மாதிரி வயிறு கொஞ்சம் பெருசாகணும்ல. என்ன பண்ண போறா? அதுக்கு நான் ஏற்பாடு பண்ணிருக்கேனே. இங்க பாருங்க. ஏய், இதா என்ன பண்ணுவாங்க? ஏங்க, இத அப்படியே வயித்துல கட்டி புடவைய போட்டு மறைச்சுக்க வேண்டியதுதான். அப்படி பண்ணிட்டா 5 மாசம் வயிறு மாதிரி தெரியும். ஓ பா, இந்த கேடித்தனம்லாம் உனக்கு எப்படி தோணுது? சூப்பர் இனியா, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதெல்லாம் பிறந்ததுல இருந்தே நான் பிரில்லியன்ட். விக்ரம், என் அக்கா இருக்காளே, அவளுக்கு இது கூட தெரியாது. அவ குழந்தை வேணும்னு ஆசைப்படுறாளே தவிர வேற என்னென்ன பண்ணணும்னு ஒன்னும் யோசிக்கிறது இல்ல. அதான் இதெல்லாம் தேடி தேடி நானே வாங்கினேன்.
அண்ண மாதிரி ஒரு தங்கச்சி யாழ்னிக்கு இருக்கும்போது அவ எதுக்கு மத்த விஷயத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட போறா? அவ ரொம்ப லக்கி நீ அவளுக்கு தங்கச்சியா கிடைச்சதுக்கு. ஏன் அவதான் லக்கியா, நீங்க லக்கி இல்லையா? ஹே ஹே ஹே, நான் தான் லக்கியஸ்ட். உலகத்திலேயே பெஸ்ட் வைஃப் யாருன்னு கேட்டா நான் உன்னைத்தான் சொல்லுவேன். இப்போ பெஸ்ட் வைஃப்க்கு ஒரு பெஸ்ட் கிஸ். ஹலோ 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 இன்ஸ்பெக்டர் சார், டியூட்டிக்கு நேரமாச்சு. சோ கிளம்புங்க, இல்லனா டியூட்டி நேரத்துல என் புருஷன் வேற டியூட்டி காடி போடுறாருன்னு ஐஜி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. புரியுதா? ஐஜின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆக்சுவலி ஒரு கேஸ் விஷயமா ஐஜி ஆபீசரா போக வேண்டிய வேலை இருக்கு. சரி ஐயோ. போங்க போங்க. சரி அம்மா பத்திரமா பாத்துங்க. குட் பை. அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க, நீங்க போய் உங்க டியூட்டி பாருங்க போங்க. ஐஜி ஆபீஸ் போற வேலையை வச்சுக்கிட்டு சாருக்கு ரொமான்ஸ் வேணுமா? ரொமான்ஸ் கொஞ்சம் ஐஜி ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு அப்படியே அந்த ஹரி கிட்ட எப்படி உண்மையை கறக்கிறதுன்னு பாருங்க. போங்க 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 ஓகே போங்க. பை பேபி. வந்தாச்சு தீபாவளி கொண்டாட்டம். இனி வீடெல்லாம் கோலாகலம். ஏன்னா மின்னிடும் வண்ணங்களாய் சென்னை சில்க்ஸின் ஏராளமான தீபாவளி கலெக்ஷன்ஸ். நினைச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நிறைய சாய்ஸஸ், லாட்ஸ் ஆஃப் சர்ப்ரைசஸ். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாடு The Chennai Silks ஆடைகளுடன் let the celebrations begin. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.